அதுதான் கிளினிக்கல் சோஷியாலஜி. It is employed in clinical setting alongside social workers, sociologists, psychologists, and psychiatrists. Clinical sociology involves the use of sociological knowledge to aid diagnosis, treatment, teaching, and research. நான் சொன்னதுதான். ஒரு ஆளுக்கு இல்லை ஒரு குரூப்புக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ ஆளுன்னு எடுத்துட்டோம்னா அவர் சோஷியல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற போது நம்ம எப்படி கவுன்சிலிங் செஷன் போகிறோமோ அதே மாதிரி இந்த சோஷியாலஜிக்கல் நாலேஜஸை இந்த கவுன்சிலிங் செஷன்ஸ்ல யூஸ் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு அந்த சோஷியாலஜிக்கல் நாலேஜை அக்வயர் பண்ணியிருப்பாங்களா அதை வந்து அந்த ஃபைண்டிங்ஸை நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணி எப்படி நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தரான்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுதான் கிளினிக்கல் சோஷியாலஜி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் இன்ஜினியரிங். Social engineering. It attempts to use sociological knowledge to design social policies or institutions with a scientific person. No, sorry, a specific purpose. It refers to the to plan social change and social development. Okay, இப்போ sociological engineer, so social engineering னா அது வந்து it uses a sociological knowledge. அதை வந்து சோஷியாலஜிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் போய்க்கிறாங்க தெரியுமா கவர்மெண்ட் இவங்க இந்த சோஷியாலஜிக்கல் நாலேஜை ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸை எழுதி கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் அதை படிச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு பெனிஃபிட் எல்லாம் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம இன்னும் கேட்போம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம், நம்மளுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்லாம் இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரூல்ஸை வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கொடுக்கறது தான் social engineering. Okay. Next one is social work. Though it is a distinct discipline, it is considered as applied aspect of sociology. Social work is the field in which the principles of social sciences, especially sociology, are applied to actual social problems. Okay. சோஷியல் ஒர்க்கை வந்து இப்போ சோஷியல் ஒர்க் பண்ணுறோன்றோம்ல நம்ம, அதாவது இப்போ வேற எங்கேயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னா நமக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறது தெரியுமா, அந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் சோஷியல் ஒர்க்குக்காக நாங்கள் போகிறோம். இப்போ நீங்கள் இதுக்கு போயிருந்தீங்கன்னா கப்ஸ் அண்ட் புல்புல்ஸு அந்த இதுக்கெலாம் என்சிசிக்கு அதுக்கெலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போவாங்க வெளியே. அவங்க கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேலைங்களை கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த இல்லை எப்படின்னா சோஷியாலஜிக்கல் நாலேஜ் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஆக்சுவல் சோஷியல் ப்ராப்ளம்ஸ்ல போய் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஹெல்ப்புக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வைப்பாங்க. அதுதான் சோஷியல் ஒர்க். ஓகே. அப்ளைட் ஆக்ஷன் ரிசர்ச். Applied action research may form take the form of descriptive research, survey research, analytical or evaluation research, such as systematic attempts to estimate the potential effects of a proposed program or planned changes or a new approach to management and business firms. Okay. இப்போ இது வந்து பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ்ல சொல்றாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ்ல ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஒரு இதில் இது பண்ண போறீங்கன்னா இந்த சோஷியல் இந்த அப்ளைட் ஆக்ஷன் ரிசர்ச்ல வந்து இவங்க ரிசர்ச் பண்ணி நீங்க இந்த மாதிரி இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைண்டிங்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதே தான் கவர்மெண்ட்லயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியாலஜிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரூல்ஸ் டிசைன் பண்ண. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் டிசைன் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்ல மாதிரி வரும் சார், இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்ல வரும் சார். அதே மாதிரி பிஸ்னஸ் ஃபார்ம்ஸில் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் இந்த இதில் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், அதுவே இந்த இதில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மி ப்ராஃபிட் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அப்ளைட் ஆக்ஷன் ரிசர்ச், ஆக்ஷன் சோஷியாலஜி. ஓகே. நெக்ஸ்ட், action sociology is also a form of applied sociology in which sociologist is asked to participate in the development processes and take virtual social problems. It requires the involvement of sociologists in all stages of development on solution of this problem. In India, a fine example of this approach is Sulbaha International, started by sociologist Bindishwar Patak.
ஓகே. இதுல வந்து எப்படின்னா சோஷியாலஜிஸ்ட் அதாவது இந்த மாதிரி சோஷியாலஜிஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு ரிசர்ச்ல ஃபைண்டிங்ஸ் எழுதி கொடுத்து மற்ற இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களே முன் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு டொனேஷன் கொடுங்க. அவங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சோஷியாலஜிஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்றது. அதாவது சோஷியாலஜிஸ்ட் அந்த ஆக்ஷன்ஸ் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. அவங்க நான் பொறுப்பெடுத்து நாங்க பண்றோம், நாங்க முன் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுதான் ஆக்ஷன் சோஷியாலஜி. ஓகே. இதை வந்து இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா சுல்பகா இன்டர்நேஷனல். ஓகே. ஸோ சுலபகா இன்டர்நேஷ்னல்னா அது வந்து இப்போ செகண்ட் ஆஃப் ப்ராசஸ். அதில் எப்படின்னா ஒரு அது என்னதுன்னா ஒரு வாஷ்ரூம் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதில் வந்து இது ஒரு என்ன யோசனைனா அதில் வந்து அந்த வாஷ்ரூமில் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த அவுட் சைடு அந்த பப்ளிக் டாய்லெட்ஸில் ஒரு 2 டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் 2 டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு டிவிஷன் ஒரு ஒரு உங்களோட கழிவு எல்லாத்தையும் இன்னொரு இதில் ஒரு 2 டிவிஷன் பாக்ஸஸ் இருக்கும். ஒரு 2 ஓட்டை இருக்கும், பிட்டுங்க குழிங்க இருக்கும், 2 குழிங்க. ஒரு குழியில உங்களோட கழிவுகள் எல்லாம் போகும். அந்த குழி ஃபில் ஆனோடனே இன்னொரு கழிவுக்குள்ள அது இன்னொரு குழிக்குள்ள எல்லா கழிவையும் போடும். ஒரு குழிக்குள்ள ஆல்ரெடி கழிவு எல்லாம் ஃபில் ஆயிருக்குல்ல, அது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்படியே அங்கேயே விட்டுருவாங்க. அது விட்டோடனே அது அப்படியே அங்கேயே இருந்து காஞ்சு அந்த ஓடர்னஸ்லாம் போயிட்டு அந்த பேட் ஸ்மெல்லு ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிட்டு அது ஒரு குட் ஃபர்டிலைசராக மாறும். குட் ஃபர்டிலைசராக மாறி இருக்கிறத தான் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்னது நம்மளோட ஆர்கானிக்கல் ஃபார்ம்ஸ்க்கு, நம்மளோட இதுக்கு வெஜிடேஷனுக்கு, அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் சுலபகா இன்டர்நேஷனல். ஓகே. அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, சுலபகா சோச்லேயா. ஓகே. ஸ்டார்டட் பை சோஷியாலஜிஸ்ட் பிந்திஷ்வர பதக். ஓகே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் ஆர் ஆர் நேச்சர் ஆஃப் சோஷியாலஜி. சாப்டர் 1 இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 1 ரொம்ப லென்த்தாக போன மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா வர மீதி 7 சாப்டர்ஸும் டக்கு டக்குன்னு முடியும். ஏன்னா இட்ஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன். இந்த பேசிக்ஸ் அதாவது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, யார் இது, அது யார், இது யாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது போகும்போது மீனிங்ஸு, அதோட டெஃபினிஷனு, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டக்கு 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 நம்ம முடிச்சிடலாம். ஓகே. ஸோ another 7 chapters to go. So let's find out. Nature of sociology done. Chapter 1 done. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் கொஞ்சம் லேட் ஆகும் சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டேங்க. ஸோ சைக்காலஜி இந்த பழைய வீடியோ ஒன்று 2 பார்ட் போட்டு வச்சுருக்கேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாரு, ப்ரோ இன்னும் நீங்கள் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த 2 சைக்காலஜி வீடியோஸ் போட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 2 சைக்காலஜி வீடியோஸை அதை கண்டினியூ பண்ணுறேன். சைக்காலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் முடிச்சிடுறேன். சைக்காலஜி இப்போ நான் சொல்கிற மாதிரி சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ். ஓகே. அப்புறமா இங்கிலீஷ். இந்த 5 சப்ஜெக்ட்ஸும் நான் போடுறேன். ஸோ ஒரு சாப்டராக முடிச்சுட்டு வரேன். இங்கிலீஷில் மட்டும் கொஞ்சம் 2 சாப்டர் முடிச்சிட்டேன். ஒரு சாப்டரும் ஒரு போயமும் முடிச்சிட்டேன். பட் சோஷியாலஜி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு. ஸோ சோஷியாலஜி ஃபர்ஸ்ட் சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கிற மாதிரி சைக்காலஜி ஒரு சாப்டர் முடிச்சிடுவேன், ஹிஸ்ட்ரி ஒரு சாப்டர் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு தான் திரும்பி சோஷியாலஜி வரும். ஓகே. ஸோ அண்டில் தென் பாய்.